1799 இடிக்கிறாங்க செப்டம்பர் மாதம். அந்த கோட்டையை வீராண கட்ட ஒரு தரமட்டம் இடிச்சு தள்ளுறாங்க. அது 6 நாள் அந்த கோட்டையை கட்டுறான் திருப்பி. அதை கட்டும்போது என்ன டெக்னாலஜி பயன்படுத்திருக்காங்க பாருங்கண்ணே. பீரங்கி குண்டு அடித்தா கோட்டைக்குள்ளே போய் குண்டு மாட்டிக்கிற மூலம் கோட்டை உடையாது. அதுக்கு கருப்பட்டி வெல்லம் நார் பனநாரெல்லாம் போட்டு பிசைஞ்சு முட்டையெல்லாம் போட்டு பிசைஞ்சு நைட்டு வண்டி வண்டியாக வைக்கலும் போதும் வண்டலும் அடித்து 6 நாளில் கட்டினாங்கன்னா எவ்வளோ பெரிய பணச்செலவு, எவ்வளோ பெரிய பொருளாதாரம். ஜெயிலேருந்து அந்த பணம் இருக்குமா? அண்டர்லைன் பண்ணுங்க. ஜெயிலேருந்து அப்போதான் ஓடியாந்துருக்காங்க அம்மாவோட கையோட. குதிரை நடந்து ஓடி உருண்டு வந்தவங்க கையில் பணம் இருக்குமா? ஏற்கனவே பாஞ்சாங்குச்சி இடிச்சாச்சு, பொண்டாட்டி தோடு வரைக்கும் கலத்தி எரிஞ்சாச்சு, உள்ள பணம் கிடையாது, வெறும் மதில் மட்டும் இருக்குது. அப்போ இந்த பணம் எங்கேருந்து வந்திருக்கோம்? இந்த எத்தனை ஆள் வேணும் அந்த கோட்டை கட்டுறதுக்கு? எத்தனை 1000 பேர் தேவைப்பட்டிருக்கோம்? எத்தனை வண்டி, எத்தனை மணல், எவ்வளோ முட்டை, எவ்வளோ கரும்புச்சாறு, இவ்வளவு கொடுத்தது பெரிய மருது. இது வரலாற்று நீங்கள் சரியாக பஞ்சாயத்தை உங்களுக்கு தெரியும். இது உண்மை என்ன? இது வேல்ஸோட பதிவை நீங்கள் லென்ஸ் வச்சு படிக்கணும். அந்த கோட்டையை சுற்றி ஆளை நிறுத்தினதும் சின்ன மருது, கோட்டையை உள்ளே போய் அவங்கள கடத்தி தூக்கிட்டு வந்ததும் சின்ன மருது குரூப்பு. சின்ன மருது பெரிய மருதும் ஒரு ஸ்டேஜில் இங்கிலீஷ்காரன் நேரடி இதே லூசிங்டன்னால வந்த பிரச்சனை. லூசிங்டன் என்ன பண்ணிட்டா, சின்ன மருது பெரிய மருது கதைக்குள்ள ஒரு கதை நீங்கள் ஒட்டிக்கிட்டி பாருங்கள், ஒரே கதையில் ஒரே வரலாறு. ஆனால் இதே லூசிங்டன் சின்ன மருது பெரிய மருதுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறான். நீங்கள் எந்த ரைட்ஸில், நான் கேள்விப்பட்டு நீங்கள் 2 பேரும் எடுபடி மாரி வேலை பார்த்துட்டு இருந்தீங்க ராஜாட்டன்னு, நீங்கள் எந்த ரைட்ஸில் இப்போ ராஜான்னு சொல்லிட்டு ரூல் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு விளக்கம் அந்த வேணும்னு எழுதியிருக்காங்க. எவ்வளோ சேட்டையான ஒரு பதில் பாருங்க. இந்த கேள்விக்கு பெரிய மருது சொல்லியிருக்காரு, நாங்கள் எப்படி ரூல் பண்ணுறோம், எதை வச்சு ரூல் பண்ணுறோம், உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைடா. உனக்கு தேவை கப்பம், கப்பிக்கிட்டு போய்கிட்டே இரு. என்ன நீ கேட்க நீ யாருன்னு ஒரு பதில் அனுப்புறாருன்னு. இதுதானே பிரச்சனை. அவங்க அது பெரிய கதை. சின்ன மருது பெரிய மருது எப்படி இந்த நாட்டை ஆட்சி பண்ணாங்கிறது மிகப்பெரிய டிஸ்பியூட்டு. ஆனால் அவங்க 2 பேர் முத்துவடுனார்கிட்ட வேட்டைக்கு காவலாக போனவர் பெரிய மருது, வெத்தலை மடிச்சு கொடுத்து அடப்பா இருந்தவர் சின்ன மருது. சின்ன பசங்க 2 பேரும் முத்துவடுனார் கம்பேர் பண்ணும்போது. யார்? வேலுநாச்சியோட ஹஸ்பண்டு. அவர் இறந்த பிறகு இவங்க பொசிஷனுக்கு வராங்கன்றது ஒரு பெரிய இன்றைக்கும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான மேட்ரு. இந்த கேள்வியை கேட்குறத யார்? லூசிங்டன் கேட்குறான். யார் மூலியமாக தெரியுமா? புதுக்கோட்டை மகாராஜா கொடுத்த ப்ரெஷரில். அந்த புதுக்கோட்டை இங்கிலீஷ்கார ஃப்ரெண்டுன்னு அவர் கிளப்புறாரு. இந்த 2 பேரும் சும்மா சின்ன பசங்க ஊர் சுற்றி இருந்தவனுங்க ராஜானுக்கிட்டு இருக்காங்க, ஒரு கொஸ்டினை போட்டு விடுங்கன்னு போது, பிகாஸ் லூசிங்டன் கலெக்டராக பதவி இருக்கும் பொழுது இந்த 2 பேரும் மரியாதை கூட அவர் வந்து பார்க்க வரல. எங்க லூசிங்டனுடைய பிரச்சனை பாருங்க, ஈகோ, ஒயிட் சுப்ரிமசி. நான் கலெக்டர் லூசிங்டன், நான் வந்து உட்காந்துருக்கேன், கவர்னருடைய ஃப்ரெண்டு, என்னோட கட்டசி கால் நீ பார்க்கலையே, ஒரு பொக்கே கொண்டு வரல, ஒரு ஃப்ரூட்ஸ் கொண்டு வரல, ஹலோ சொல்லல. புரியுதா? இதுக்காக வேண்டி தானே லூசிங்டன் ஒரு லெட்டர் அனுப்புனான்னு. நீ எந்த ரைட்ஸில் ரூல் பண்ணிட்டு இருக்கீங்க அதை எக்ஸ்பிளேஷன் பண்ணுன்னு இருக்கான். அதை உனக்கு சொல்ல அவசியம் தேவை, கப்பா வந்துட்டு போயிட்டாங்க. ரைட்டா? இதனால என்ன பண்ணிட்டான் இவன் இங்கிலீஷ்கார எப்படி நமக்கு பிரச்சனை பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு கொண்டோட வெளியே ஊமத்துறைன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? ஊமத்துறை வெளியே வந்தது பெரிய அதிசயம். என்ன? ஜெயில் பிரேக் பண்ணி, பாளையங்கோட்டை எவ்வளோ பெரிய ஜெயிலு, அதை உடைச்சு 6 மாசமா பிளான் நடந்திருக்கு. இங்கிலீஷ்காரன் அந்த ஜெயிலர் பொண்டாட்டை கட் பண்ணியிருக்கானுங்க, அந்த முஸ்லீம் லேடி போய் ப்ளே பண்ணியிருக்கு. இதெல்லாம் வரலாற்றில் பதியப்படாத விஷயம். 2 பொம்பளைங்களும் சேர்ந்து உல்டா பண்ணி சின்ன மருது பெரிய மருது ஆளுகளை செட் பண்ணி ஆளுகளை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. பெரிய ஹாலிவுட் பிலிம் மேக்கிங். என்னது என்ன நடந்த சென்டிமெண்ட்? எங்க அண்ணனுக்கு திதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கி இங்கிலீஷ்காரன் வேற அதுக்கு பெர்மிஷன் கொடுத்து அந்த ஒய்ஃபோட ப்ரெஷர்ல அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஊமத்துறை பாவம் நல்லவன், ஹெல்ப் பண்ணுங்க அவனுக்கு, அதெல்லாம் சொல்லி முடிஞ்சதா? என்னாச்சு? ஒரு ஃபைன் பண்ணி எல்லாம் ஓட்டாங்க ஜெயில விட்டு. இப்போ மெக்கலேவுக்கு பெரிய ப்ரெஷர். அப்படியே வாங்க, மெக்கலேவே எல்லாரும் காரி துப்புறான் கவர்னர். ஏட்டா மெக்கலே ஜென்ரல் பாளையங்கோட்டை தண்ணி அடிச்சுட்டா இருப்ப, ஜெயிலில் பிரேக் பண்ணி போயிட்டான், ஜெயிலரு நீயே எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பி இருந்தாங்கன்னா நீங்கள் அத்தனை பேரும் காலி. உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு உங்கள் வீட்டு பக்கம் வராமல் நேராக போயிட்டாங்க. சிப்பாய் மீட்டு மாரி ஆயிருக்குண்ணே. உள்ளே வந்தால் ஜெயிலர் இப்போ போட்டு தள்ளியிருப்பாங்கல்ல மெக்கலே கிளையெல்லாம். இது வேல்ஸ் எழுதுறான். அன்னைக்கு நாங்கள் 15 பேர் தான் பார்ட்டியில் இருந்தோம். புரட்சிப்பட உள்ள வந்து காலி பை லக்கு. நாங்கள் அன்னைக்கு எவனும் வரலன்றான். மறுநாள் மெக்கல்ல வெறிகூண்டு என்ன பண்ணுறான், நீங்கள் பிடிக்காம விடக்கூடாதுன்னு படை ரெடி பண்ணுறாங்க. இதில் வேல்ஸும் படை வருது, எல்லா படை ரெடி பண்ணி திருப்பி இங்கே பிடிக்க போகலான்னு போகிறாங்க. எங்கே? பாஞ்சாலங்குறிச்சிக்கு 4 நாள் கழிச்சு போகிறாங்க. புது கோட்டை கட்டி நிப்பாட்டிருக்காங்க. வேல்ஸ் செட்டு போட்ட மாதிரி, என்னடா மோகினி படம் மாரி செட்டு நிற்குதுன்னு இது எழுதியிருக்காங்க. கரெக்டாக நீங்கள் வேல்ஸ் புக்கு படிச்சு பாருங்க. இது மிராக்கிள் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இடிச்சு விழுக்கப்பட்ட கோட்டையை வந்து 6 நாள்ல திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது இம்பாசிபிள். அது அந்த டெக்னாலஜியோட பீரங்கி சுட்டோம்னா குண்டை அப்சர்வ் பண்ணிக்கிறது, உடைய மாட்டேங்குது.
அங்க வரணும். அப்ப இவ்வளவு பெரிய கோட்டை கட்டுறதுக்கு எத்தனை லட்சம் செலவாயிருக்கும், எவ்வளவு மேன் பவர் வேணும், இது பூரா அனுப்பி வச்சது பெரிய மருது சின்ன மருதும். சிவகங்கையில இருந்து பெரிய ஆளுமை பூரா அனுப்பிட்டாருன்னு போதுமா? இது வரலாற்றை யாரும் சரியா சொல்லவும் இல்லை, பதிவும் இல்லை, இமேஜினே பண்ணல. ஏன்னா ஊமதுரத்தை நீங்க மறந்துட்டீங்களே.